அந்த காலத்தை சேர்ந்த பொருட்கள்லாம் தூய்மை செய்து நமக்காக பார்க்கணும்னு அதை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதோட நோக்கத்தோடு எவ்வளோ சிறப்பாக சேகரித்து வைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நேர்த்தியாக மண்பாண்டங்கள் தான் அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வரலாறில் படிச்சிருந்தால் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிகப்பு மற்றும் கருப்பு மண்பாண்டங்கள்னு அந்த மண்பாண்டங்கள். அப்புறம் அந்த காலங்கள் பயன்படுத்தி இரும்பு செம்பு போன்ற பொருட்களான கத்திகள் அதோட தொன்மங்கள் அதெல்லாம் இருக்குது பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள். இது வந்து புதுக்கோட்டையுடைய கைவினை பொருட்கள். இது வந்து மெட்டல் எம்போசிங்னு சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில், புடைப்பு சிற்பங்கள். அதாவது செப்பு தகட வந்து ஒரு புடைப்பு சிற்பமாக நம்ம வந்து உளிகளால் தட்டி எடுத்து சொல்லுவது. இதில் நிறைய புராண கதைகள் கடவுள் கதைகள் இது எல்லாமே வந்து இதில் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக சித்தரிப்புகள் இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ நுணுக்கமான வேலைகள் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ மீண்டும் ஒரு செய்தியை பார்ப்போம். நம்ம ஏன் நம்ம வந்து அருங்காட்சியகத்துக்கு வர வேண்டும்?